வணக்கம். கமலா டிவியின் தலைப்புச் செய்திகள். திருக்குனூர் கூட்டுறவு வங்கியில் ஏற்கனவே கட்டிய கடனுக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வங்கியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அரசின் கல்வித்துறை சார்பில் உப்பளம் இந்திரா காந்தி மைதானத்தில் நடைபெறும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் தியாகராஜன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் இயங்கி வரும் மனித உரிமை குழுவின் அனைத்து அதிகாரங்கள் கொண்ட மனித உரிமைகள் ஆணையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகத்தின் 6வது மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உள்ளது. புதுவை காமராஜர் சாலையில் இயங்கி வரும் இந்தியன் வங்கியின் மண்டல அலுவலகத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே உடனடியாக தீ அணைக்கப்பட்டதால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. குருசுக்குப்பம் NKC அரசு பெண்கள் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மாணவர்கள் எதிர்கொள்ளுதல் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை MVR மருத்துவமனையில் நடத்தப்பட்ட நவீன இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜவஹர் நகர் பகுதியில் 5 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள அங்கன்வாடி மைய கட்டிடத்தை அமைச்சர் பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். புதுவை முதலியார்பேட்டை பகுதியில் நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவது காரணமாக அப்பகுதியில் வரும் 30ஆம் தேதி குடிநீர் விநியோகம் தடைப்படும் என பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. அதிமுக திமுக அல்லாத கட்சிகளுடன் சேர்ந்து புதுவை தமிழகத்தில் 40 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடும் என்று புதுவையில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் பொற்றாமரை கலை நிகழ்ச்சியில் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் இல கணேசன் கூறியுள்ளார். செல்லிப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கான மழை அங்கிகளை பிப்டிக் சேர்மன் அங்காளன் MLA வழங்கினார். சோலை நகர் பகுதியில் தூண்டில் முள்வளைவு திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த கோரி மக்கள் தலைவர் வ. சுப்பையா மக்கள் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய அளவில் நடைபெறும் பள்ளிகளுக்கு இடையேயான சிலம்ப போட்டியில் புதுவை பள்ளி மாணவர்கள் பங்கேற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுவை சிலம்பம் கலைக்கழகம் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. 10 கண்ணு பகுதியில் அகற்றப்பட்ட அம்பேத்கர் சிலைக்கு பதிலாக அதே பகுதியில் வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாத இதழின் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாகூர் ஏரிக்கரையில் குடியிருக்கும் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பாகூர் கிளை சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. ஆந்திராவில் பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ரயிலில் தீப்பிடித்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதில் தீயில் சிக்கிய 23 பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி மாநில சட்டமன்ற தேர்தலில் கட்சி ஆரம்பித்த 6 மாத காலத்தில் அபார வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்றார். 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பத்திரங்கள் வடிவிலான 10 ஆண்டு கால பிணைய பத்திரங்கள் ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யவிருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பிரேசிலில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 43 பேர் பலியாகினர். இதனால் அப்பகுதியில் பல வீடுகள் மண்ணுக்குள் புதையுண்டு கிடக்கின்றது. மீட்பு பணியில் ராணுவ வீரர்களும் மீட்புக் குழுவினரும் ஈடுபட்டு வருகின்றனர். டர்பன் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்திய தென்னாப்பிரிக்கா இடையேயான 2வது டெஸ்டில் இந்திய வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தது ரசிகர்களை ஏமாற்றமடைய செய்துள்ளது. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.